அந்த ரூப கோஸ்வாமி வாச்சு வேகம், மனச குரோத வேகம், சித்வா வேகம், அந்தர உபஸ்த வேகம், இதுகளை பத்தி சொல்லியிருக்காங்க. இதனுடைய வேகம் வந்து மனதை வந்து படாத பாடுபடுத்துது. இதை வந்து அதுல பின்னாடி அனுகூலத்தை எடுத்துக்கணும். இதெல்லாம் உள்ள வச்சு சொல்றாரு. அனுகூலம் ஒரு ஸ்லோகம் உண்டு, பக்தி ரசாமிரத சொல்லுவார், அந்நிய அபிலாஷிதா சோனியம். அனுகூலத்தை எடுத்துக்கிறதுங்கிறது வந்து சங்கல்ப மாதிரி. பிரதி அனுகூல அனுகூலியன அது வந்து தியாகம் பண்றவர், விடத்தக்கது கொள்ளத்தக்கது அப்படி எடுத்துக்கலாம். சங்கல்பமும் அவசியம், அடுத்து தியாகமும் அவசியம். இந்த ரெண்டும் இருக்கும். கண்ணனுக்கு பிரயோஜனப்படாது அப்படின்னு தெரிஞ்சா தியாகம் பண்ண தயாரா இருக்கு. கண்ணனுக்கு சம்மந்தம் இல்லை, அதுக்கு எனக்கு மட்டும் அது சம்பந்தமா இருக்கணும்னா அது வந்து முறை கிடையாது. கிருஷ்ணர் வந்து அவருக்காக எல்லாம் கொடுத்தார். ஆனா மனுஷனுடைய பாவனை அவர் இருக்கிற இடத்துல இவனை உட்கார வச்சுட்டு எனக்காக எல்லாம் அப்படிங்கிற மாதிரி பாவனையில இருக்கும். அப்போ வந்து எதை விடணும் எதை ஏற்றுக்கணுங்கிறது அங்க மிஸ் ஆயிடுது. அதனாலதான் அனுகூல்யன பிரதி அனுகூல்யன அந்த வார்த்தையை வந்து கோஸ்வாமி எதை ஏத்துக்கணும் அப்போ கிருஷ்ணர்கிட்ட நெருக்கம் உண்டாகும், எதை விடணும் அப்போ கிருஷ்ணர்கிட்ட நெருக்கம் உண்டாகும். குறிக்கோள் பகவான்கிட்ட நெருக்கம். அப்போ சில விஷயம் அதுக்கு யம நியம அப்படிங்கிறாங்க. முதல்ல விடத்தக்கது, அடுத்து கை கொள்ளத்தக்கது, ரெண்டும் இருக்கணும். அப்போதான் போக முடியும். நீங்க கிழக்க போகணும்னா மேற்க இருந்து ஆட்டோமேட்டிக்கா விடுபடுறீங்க. ஆனா கிழக்க போகணுங்கிற அந்த முயற்சி வேணும். இது மாதிரி கிருஷ்ணரை நோக்கி முயற்சி இருந்தா விடத்தக்கது தானா நீங்கிரும். ஆனா இதுவும் அதுவும் அப்படிங்கிற போதுதான் சிரமம் வரும். அது வந்து அவரு தெளிவுபட கொடுக்கிறார். அனுகூலமான விஷயங்கள்லாம் சங்கல்பமா நினைச்சு, அடுத்து பிரதிகூலமான விஷயங்கள்லாம் தியாகமா நினைச்சு அப்படி இருந்தாச்சுன்னா பக்தி வந்து ஒருத்தருக்கு வந்து ஆனந்தம் உள்ளதான் தெரியும். இல்லாட்டி வந்து அப்படி ஆனந்தம் தெரியாது, பிரயோஜனம் இல்லாதபடி. இந்த வேகங்கள் இருக்க, வாக்கின் வேகம், நாக்கின் வேகம், மனசின் வேகம், குரோத வேகம், வயிறு, அடுத்து மலஜல உறுப்புகளுடைய வேகம், இதனுடைய தேவைகள், இதெல்லாம் வந்து ஜெயிச்சவங்க, அவங்கெல்லாம் ரொம்ப விசேஷமானவங்க, வீரர்கள் அப்படின்னு வர்ணிக்கிறார். அவங்களுக்கு வந்து இயற்கையாகவே ஒரு சாமர்த்தியம் இருக்குங்கிறார். உலகத்துல இருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு ஒரு சாமர்த்தியம் இருக்கும், கிருஷ்ணரை விட மாட்டாங்க. ஒரு நல்ல பக்தன் வந்து குடும்பம், உறவு, நாடு, தேசம், அது இது எல்லாம் இருக்கு. ஆனா அதுக்கிட்ட கிருஷ்ண உணர்வு பாதிக்காதபடி அதுகிட்ட நடந்துக்குவான். அதான் பக்தன். அதுக்கு பேர் தான் சாமர்த்தியம். அந்த மாதிரி நடந்துக்கணும். பத்ம புராணத்துல இருந்து அந்த அதாவது தீரன் அப்படிங்கிறதுக்கு பத்ம புராணத்திலே விளக்கம். ஒருத்தன் தனக்கு கட்டளை இடணும், தன்னுடைய மனதுக்கு இப்படி நடன் கட்டளை இடணும்னா அவன் இதுகளை ஜெயிச்சிருக்கணும் அப்படின்னு போட்டுட்டான். அந்த 6 விஷயங்களை வந்து அவன் ஜெயிச்சிருக்கணும். இதுல பொதுவா வார்த்தைகள் தடிச்சு போயிருக்கும். சில பேருக்கு வார்த்தைகள் தடிக்கும், அதெல்லாம் வந்து குரோத வேகத்துல வரும். நாக்கோட வேகம் டேஸ்ட், அதை திங்கலாமா இதை திங்கலாமா அப்படின்னு ஒரு டேஸ்ட் இருக்கு. அது வந்து கிருஷ்ணருக்கு நாம நிவேதனம் பண்ணும்போது அந்த வேகம் வந்து குறையும். கிருஷ்ணரை மறந்து அதுக்கு மட்டும் தனியா முயற்சி பண்ணா கொஞ்சம் கஷ்டம்தான். அது வந்து ரெண்டும் இருக்கணும். வண்டி பிரேக் பண்ணும்போது என்ன செய்யறோம், ஆக்சிலேட்டரை விட்டுறணும், மற்ற ரெண்டும் கைவசம் இருக்கும். அது மாதிரி தான் இது. வயிற்றுக்கு வந்து
ஆஹ் எப்படின்னா நம்ம விரதம் இருக்கிற போதுதான் நிறைய சாப்பாட்டு நினைப்பு வரும். இது மனதுடைய குணம். இது ஒரு ரொம்ப தடியா இருந்தார், வைத்தியற்று போய் நான் குண்டாயிட்டே போறேன், ஏதாவது மருந்து கொடுங்க வெளியே இருக்கிறதும் சீடன்ட்ட, அந்த வைத்தியர் அசிஸ்டன்ட் கிட்ட கண்ணை காட்டி பாட்டில்ல ஒரு தண்ணி கொண்டான்னு கொண்டு வந்துட்டு அதை கொடுத்தாரு. இதை சாப்பிடு, ஆனா இதை சாப்பிடும் முன்னாடி மிருகங்களை பத்தி எதுவும் நினைக்காத, குரங்கு கரடி இதுகளெல்லாம் பத்தி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீ சாதம் சாப்பிடணும், எதையும் சாப்பிடணும் அப்படிங்கிறாரு. அப்போ போயாச்சு, அந்த நோயாளி போயாச்சு. அப்போ அந்த சிஷ்யன் கேட்கறான், வெறும் தண்ணியை கொடுத்தா அது எப்படி அது குணப்படுத்துது, ஆச்சரியமா இருக்கேன்னு கேட்டான். அது ஒரு யுக்தி, தந்திரம்னு சொல்லுவாங்க. அவர் சொன்னார், சாப்பிடுறதுக்கு முன்னாடி இதை குடி, ஆனா மிருகங்களை நினைக்காதன்னா நம்ம சொல்லியாச்சுல, இனி கண்டிப்பா அவன் அதைத்தான் நினைப்பான், அதனால அவனால சாப்பிட முடியாது. ஏதோ எதிர்பாராம சாப்பிட்டா தான் உடம்பு தானா குறைஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி விளக்கம் கொடுக்கிறாரு. ஒரு கதை உண்டு. இப்படி மனது என்ன செய்யணும்னு முடிவெடுத்தோமோ, புத்தி முடிவெடுக்குதோ, அதுக்கு எதிராகவே இது முரண்டு பண்ணும். ஜெபம் பண்ணலான்னு உட்கார்ந்தா அப்பதான் மறந்ததெல்லாம் நினைவு. எப்போ நினைவுக்கு தேவையோ அப்போ மனது ஒத்துழைக்காது, நினைவுல வராது. விழுந்து விழுந்து படிச்சிருப்பான், 10 பேர் 50 பேர்ட்டு ஒப்பிச்சிருப்பான், எழுதும் போது மறந்து. ஆனா ஜெபம் பண்ணும்போது ஜெபம் ஞாபகம் வராது, அந்த மறந்ததெல்லாம் நினைவு. இது மனதுடைய குணம். என்ன காரணம்னா அது எப்பவுமே ஒத்துழைக்காது. ஒத்துழைக்காததுனாலதான் ஆன்மாவையும் உடலையும் இணைக்கிறதுக்கு நடுவுல மனசு அகங்காரம்னு ஒண்ணு வச்சு அதை கொண்டுதான் அது இணைக்குது, ஆன்மாவையும் உடலையும். அப்ப அது முரண்டு பண்ணிக்கிட்டே இருக்கு. எதை எதை செய்யணும்னு நினைக்கிறோமோ அதுல அது உட்காரல. அப்படி யார் கொண்டு வந்துடுறாங்களோ அவங்களுக்கு யோகம் சித்திக்குங்கிற கிருஷ்ணர். பிரசன்ட்ல யார் மனது இருக்கோ அவங்க ஆன்மீக வாழ்க்கைக்கு லாயக்கு அப்படிங்கிறாரு. சும்மா பழசையே நினைச்சு ஏங்கிட்டு இருக்கிறது, இடிஞ்சு போய் உட்கார்றது, இல்லாட்டி எதிர்காலத்தை நினைச்சு. நாங்க ஒரு தடவை கீதை கடையா டோர் பை டோர் போகும்போது ஒரு கடையில கொடுக்கும்போது, இதெல்லாம் படிக்க எங்க நேரம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆனா 20 வருஷம் கழிச்சு வீடு கட்டுற திட்டங்களை பத்தி எல்லாம் பேசுறாரு. அப்போ இன்பமான நினைவுகளை ஆசை போடுற குணம் நமக்கு இருக்கு. துன்பத்தையும் பயத்துல ஆசை போடுறோம். இப்படி தேவையில்லாதத நாம நினைச்சு ஆசைப்படுறதுனால, அதாவது பாஸ்ட் இல்லாட்டி ஃபியூச்சர், அந்த ரெண்டையும் போட்டு குழப்புறதுனால பிரசன்ட்ல நம்ம இருக்க முடியல. நான் யாரோ அது அங்க அனாவிரதன்னு அங்க வருத சூன்யமான அபிலாச சூன்யம். இதுல அனாவிரதன்னு ஒரு வார்த்தை. உலக விவகாரம் ஓடி இருக்கு, அதை சூன்யமாக்கிடணும். அது உலக விவகாரங்கள் அப்படியே ஆவிரதங்கிறது மோடி, அந்த மோடியை கலட்டுதான் அனாவிரதன்னு. மோடி இல்லாம இருக்கு. அப்போ மனதை இது கவர் பண்ணுது உலக விவகாரம். அதனாலதான் ஜெபம் பண்ணும்போது அந்தந்த நினப்பு வருது, நல்ல நினப்பும் வரும். இன்னைக்கு 5 கீதை வைக்கலாம், 4 பேரை பார்க்கணும், பேசணும். இதெல்லாம் நமக்குள்ள சங்கல்பமா இருக்கலாம், ஒரு தீர்மானமா இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனா அதை அசை போடுறது வேஸ்ட். ஏன்னா நீங்க செய்யக்கூடிய சாதனையில மனசு முழுமையா இருக்கல. பிசினஸ் சம்பந்தமானது இப்படி கீதை வைக்கிறது ஆன்மீகம் தானே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா அது மனதை எந்த சிந்தனைகள் ஆட்கொள்ளும் அப்படின்னாச்சுன்னா, பேர் புகழ், இதனால எனக்கு ஒரு பேர் கிடைக்கும், ஒரு புகழ் வரும், 4 பேர் பாராட்டுவாங்க, இருக்கிறதுலே நான் நம்பர் 1 மாதிரி வந்துடணும், இந்த மாதிரி பின்னணியில ஒண்ணு இருக்கும். இது நாம கண்டுபிடிக்க முடியாது. சில நல்ல ஆசைகள் கூட, நல்லதுகள் கூட தீய பலனாத்தான் இருக்கும், நமக்கு அது தெரியாது. நான் நல்லது தானே பண்ணேன், உலகத்துக்கு நான் எவ்வளவு நல்லது செய்யறேன், ஏன் எனக்கு கெட்ட பேர் வருதுன்னு பல பேர் புலம்புறாங்க. காரணம் அது அவ்வளவு சுலபம் கிடையாது புரிஞ்சுக்கிறது.
ஒருத்தன் பிச்சை காட்டான் 1 ரூபா போட்டாச்சுன்னா அவன் அதுக்கு பீடி வாங்கி குடிச்சாச்சுன்னா நான் நல்லதுதான் பண்ணேன். ஆனா கெட்டது பண்றதுக்காக நான் நல்லது பண்ணேன். அப்போ கெட்ட பலன் தான் எனக்கு வரும். இது மாதிரி ஆபத்துகள் நிறைய சூழ்ந்திருக்கு. அப்போ அந்த உதர உபஸ்தைங்கிறது அதுல பெரும்பாலும் காமம் தான் அதுல இடம் பெறும். ஆனா வள்ளுவர் சொல்றார், மலரினும் வெள்ளியது காமம்ங்கிறார். அது மாதிரி மிருகங்கள் வேணா கடைப்பிடிக்கலாம், மனுஷர் அப்படி இருக்காங்களான்னு தெரியல. அப்போ இவ்வளவு விஷயங்கள் வந்து நம்மளை கடவுளுக்கு எதிராக திருப்பக்கூடியதா இருக்கு. இத வந்து நான் எனக்கு அனுகூலமாக்கணும், என் பேச்ச கேட்கிற மாதிரி நான் ஓட்டுற குதிரை இருக்கணும். அப்பதான் எனக்கு நிதானம் வரும், நான் போய் சேர்ற இடத்தையும் போய் அடைய முடியும். குதிரையின் போக்குல நான் இருந்தேன்னு வச்சுக்கலாம், அது எங்க போக நினைக்குதோ அங்கதான் நான் போறேன். என்னுடைய இலக்கு அங்க மிஸ் ஆயிரும். அப்போ ஒருத்தர் வந்து இந்த 6 விஷயங்களையும் ரொம்ப கவனமா இருக்குன்னு சொல்லி பிரபுபாதா வந்து பிரபுபாதா பக்தி தான் சரஸ்வதி கோஸ்வாமி தாக்கூர் அவங்க வந்து எழுதியிருக்கிறாங்க. இதுல வந்து அனுகூலத்துல வந்து முக்கியமானதாக பகவானுடைய கருணை வந்து சாது சங்கமாக வெளிப்படும். அந்த சாது சங்கம் வந்து நம்முடைய அவகுணங்களை வந்து போய்க்குது. சத் சங்கம் மட்டும்தான் அதை போக்கக்கூடியதா இருக்கு. அது வந்து பொதுவா பூர்வ ஜன்ம புண்ணிய பலன்கள் ஜாஸ்தி இருக்கணும், அப்பதான் சாதுக்களை தேடணுங்கிற ஒரு ஆசை வரும். அவங்களுடைய கதைகளை கேட்கவும். பக்த சரிதான ஒரு புத்தகமே இருக்கு. எப்படி ஒருத்தர் வந்து சாதுவாகணும், நல்லவங்களாகணும்னா நல்லவங்களுடைய வரலாறு தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் சாதுவாகலாம். அப்பதான் கிருஷ்ணர் மேல பிரேமை உண்டாகும். யார் வந்து உலகம் போதும், இதுல நான் விடுபட்டாகணும்ங்கிற விருப்பம் இருக்கோ, இல்லாட்டி அந்த விடுபட்டு இருக்கிறவங்களையோ அந்த பாதையை நாம தேர்ந்தெடுத்தோம்னா அப்போ தானாகவே நம்ம கிட்ட இருக்கிற அனர்த்தங்கள், அவகுணங்கள், கெட்டதுகள்லாம் நாமவே வந்து விலைக்கு ஓடிடும். அப்போ இப்போ கீதையில கூட மனதால புலன்களுடைய வேகத்தை முசிக்கிடுறான் அப்படின்னு ஒரு இடத்துல வரும். ஏன்னா அக்னி எண்ணத்தை போட்டாலும் எரிக்குது. அக்னி வந்து விஷ்ணுவுடைய திருவாய். அதுல நாம ஆகுதி பண்றோம், இதெல்லாம் போடுறோம், அதெல்லாம் அது வாங்கிடுது, அக்னி வாங்குது, விஷ்ணுவுக்கு சமர்ப்பிக்கிறோம். இது கிருஷ்ணரை மையமா கொண்டு அவருக்காக என்னுடைய புலன்களையும் போக்க மனதுல நான் அடக்கிட்டா அதுவும் அக்னியில பொசுக்கிற மாதிரி தான். இதையும் கடவுளுக்காக வாழ்றணும் இப்படி செய்யறான்னு சொல்லி கீதையில நாம பார்க்கிறோம். இதனால பாபங்கள் அதனுடைய விளைவுகள்லாம் நசிஞ்சிருது, எரிஞ்சு போயிருது. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு வந்து உண்மையான ஸ்ரோதா அப்படின்னு பேர். ஸ்ரோதான்னா கேட்கிறவங்க, வாழ்றதுக்காக கேட்கிறவங்கன்னு ஆயிருக்கு. வாழ்றதுக்காக கேட்கறவங்க தப்பா நடக்க மாட்டாங்க, நல்லதைத்தான் செய்வாங்க.